நிறைய இன்டர்வியூஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல. ஓகே. ஸோ அதனால் லைக் மேபி இது நம்மளால் அவ்வளோதான் நினச்சி நான் குவிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் குழந்தை கன்சீவ் ஆன நியூஸ் தெரிஞ்ச அப்புறம் தான் லைக் ஏதாவது பண்ணணும், இப்போ பண்ணலன்னா நம்ம பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. லிட்டரலாக அவங்க தூங்கின அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் டூயிங் MBA, வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் டூயிங் மாஸ்டர்ஸ், வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் கோயிங் டு ஸ்டார்டிங் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜர்னி. நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன், லைக் சிம்பிள் லைனாக தான் இருக்கும், அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, மேபி கிரிஞ்சாக கூட இருக்கும். ஆனால் இட்ஸ் ரியலி ட்ரூ. 6 months ஆஃப் ஹார்ட் ஒர்க் புட் யூ 5 years ahead in life. ட்ரூத், அவ்வளோதான். நீங்கள் ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினச்சாலும், இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க பட் யூ வாண்ட் டு கெட் இன் டு பிக் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ், அவர் உங்களுக்கு ஒரு கரியர் கேப் இருந்தாலோ, இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு மூவ் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இந்த வீடியோ நம்ம 2 பேர்கிட்ட பேச போகிறோம். 2 பேருக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த ஸ்டோரிஸ் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் ரெசனேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்படி ஒரு நார்மலான கம்பெனியில் லோயர் பேக்கேஜ்லேருந்து இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட், 6 Sense அந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸில் மிகப்பெரிய பேக்கேஜஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களோட விஷயம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் தீரஜ். ஹாய் அஸ்வின். வெல்கம். ஹலோ. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. தீரஜ், யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் தென் அஸ்வின். ஸோ வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். படித்ததும் ஸ்கூலிங் எல்லாமே சென்னை குரோம்பேட் அங்கே தான் படித்தேன். அதை முடிச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து டெல்லி போய் பேச்சுலர்ஸ் பண்ணேன். பேச்சுலர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 3rd இயரில் வந்து எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு டெல்லில். ஸோ 3rd இயர் 4th இயர்லேயும் இன்டர்ன்ஷிப் சேம் ஆர்கனைசேஷன் டெல்லில். ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க எனக்கு வந்து ஒரு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நான் அப்படியே போய் டெல்லில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1 ஜாயின் பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1 to சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2 போகும்போது எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் இருந்துச்சு. கேட், டோஃபல் எழுதியிருக்கேன், GRE எழுதிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜஸ் ஒரு 5 காலேஜ் அப்ளை பண்ணேன். கனடாவில் 2 காலேஜஸ் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து யூஎஸில் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணேன். அதே மாதிரி நிறைய காலேஜஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஜினியரிங் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் வந்து 6 Senseலேயே போய் ஜாயின் பண்ணேன். அஸ்வின். ஹலோ, நான் அஸ்வின். தேசூர்லேருந்து வரேன். லைக் இட்ஸ் அ ஸ்மால் வில்லேஜ் இன் TN. படித்ததெல்லாம் வந்துட்டு சென்னையில் தான். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஒர்க்ட் இன் 3 different companies. நவ் ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2 in Microsoft. 6 Sense நெக்ஸ்ட் வரேன். மைக்ரோசாஃப்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய பேருக்கு ட்ரீம் கம்பெனி, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் ட்ரீம் கம்பெனியாக தான் இருந்துச்சா இல்லை தெரியாமல் உள்ளே போயிட்டேன்? அப்படிலாம் இல்லை. லைக் ஃபஸ்ட்டு டு பி ஸ்டார்ட் பண்ணோன்னா லைக் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசை தான். ஸோ ஆனால் அது எப்படியோ மார்க்லாம் பத்தாமல் பிடெக்குள்ளே வந்து அப்படி படிச்சுட்டு இருந்தேன். அப்பயும் அரியர் கை தான். ஸோ அதனால் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ காலேஜ் முடிச்சப்பறம் ஐ ஜாயின்ட் அமேசான் அஸ் இன் நான் டெக்னிக்கல் ரோல்னோடனே லைக் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன ஒர்க் எதுவுமே தெரியாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ மெட் அ கை. ஸோ இஸ் SD. நான் டெக்னிக்கல் ரோல்னா என்ன? கேட்லாக் அசோசியேட். So catalog associate in Amazon. Like what do you do every day? Like it's formatting, like format பண்ணுவோம், Excel formatting மாதிரி இருக்கும். Okay, okay. That's what we'll do. Non-technical role. Non-technical. Okay. So அங்கே வந்துட்டு I met a guy. He is SD. So அவரை பார்த்த அப்புறம் தான் it's turning point for me because the way the things I was interested in is different. So அதனால் லைக் அவர்கிட்ட புரிஞ்சு லைக் what you are doing is not what coders will do. So you look for some technical jobs. So initially I thought to come back to Amazon as SD. So உடனே குவிட் பண்ணிட்டேன். ஸோ குவிட் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக என்னென்ன தேவைன்னு படிச்சு 5 monthsல. ஓகே, 5 monthsல குவிட் பண்ணிவிட்டு லைக் பண்ணணும், ஏதாவது படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஃப்ளட் டைம் 2015 ஃப்ளட் டைமில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போயும் வீட்டில் சொல்லாமல் நானே செல்ஃபாக படிச்சுட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின்ட் வர்ச்சுஸா லைக் எல்லா ஃப்ரெஷர்ஸையும் கூப்பிட்ற கம்பெனி அது. ஸோ அங்கே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு தென் அகெயின் 2 different கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். வெரைசான். ஸோ வெரைசான் இஸ் அ குட் டர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ ஆஸ் வெல். அங்கேயும் நல்ல லேர்னிங் இருந்துச்சு. இல்லை வர்ச்சுஸால் நீங்கள் ஜாயின் பண்ணுற இப்போ நான் டெக்னிக்கல் ரோல்லாம் இருந்தீங்க. வர்ச்சுஸால் லைக் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஜாயின் அஸ் அ ஃப்ரெஷர் பிகாஸ் நான் டெக்னிக்கல் ரோல் டசன்ட் கவுண்ட். ஸோ வேறு வழியில் ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அகெயின் வென்ட் த்ரூ ட்ரைனிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஆல் திஸ், பட் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் 2 years அங்கே ஒர்க் பண்ண. அங்கேயும் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கொஞ்சம் ஃபுல் டெவலப்மெண்ட் இல்லாமல் கொஞ்சமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வெரைசான் வேர் ஐ ஸ்டார்டட் த ஃபுல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் டெவலப்மெண்ட்ஸ்லாம் அங்கே நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ண அப்புறம் Pfizer ஜாயின் பண்ணேன். அங்கே ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணுற சான்ஸ்லாம் கிடச்சிது. பட் இனிஷியலாக லைக் அந்த அவர்கிட்ட அந்த அமேசானில் நான் பார்த்தப்போ ஒரு ஃபயர் இருந்துச்சு. லைக் நீங்கள் மீட் பண்ணவர் வந்து டெவலப்மெண்ட். ஸோ ஒரு அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அது அப்படியே சைட் ட்ராக் ஆகிடுச்சு. அது மறந்துட்டேன். லைக் ஐ வாஸ் டூயிங் ரெகுலர் திங்ஸ், லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ அப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஸோ குழந்தை வந்த அப்புறம் தான் ஐ தாட் இனிஷியலாக நான் சைடில் ட்ரை பண்ணேன் நிறைய, பட் இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னால்
நிறைய இன்டர்வியூஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல. ஓகே. ஸோ அதனால் லைக் மேபி இது நம்மளால் அவ்வளோதான் நினச்சி நான் குவிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் குழந்தை கன்சீவான நியூஸ் தெரிஞ்ச அப்புறம் தான் லைக் ஏதாவது பண்ணணும், இப்போ பண்ணலன்னா நம்ம பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அப்போ தான் லைக் ஐ ஜாயின் ஸ்கேலர் அண்ட் ஆஃப்டர் தட் ரீசென்ட்லி ஐ ஜாயின் மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஸோ அந்த ட்ரீம் மறந்துட்டேன். பட் ஆஃப்டர் ஒரு 1 year முன்னாடி தான் அந்த ட்ரீமை திருப்பி தட்டி புரட்டி ஓகே ஸ்டார்ட் பண்ணி வந்தது. ஸோ நவ் மைக்ரோசாஃப்ட். பிடெக் பண்ணுங்க. பிடெக் படித்தா என்னால் எந்த ஒர்க் பண்ண முடியுமோ அதில் தான் கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கிரைசிஸ் வந்துச்சு, எதுக்கு அப்ராட் ட்ரை பண்ணீங்க, இப்போ ஏன் வந்து 6 months ஒர்க் பண்ணுங்க? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிடெக் முடிச்சுட்டே வெளியில் போயிருந்தாங்க, அப்ராட் படிக்க போயிருந்தாங்க. ஸோ அவங்களில் என்னோடய ரூம்மேட்டும் வந்து அப்ராட் தான் போயிருந்தான். ஸோ அவங்க கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஓகே நீ எங்கே வந்து ரூம்மேட்டை பிரிஞ்சு இருக்க முடியல எனக்கு. இல்லை அப்படி இல்லை, ஹி வாஸ் லைக் இங்கே வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மாதிரி அங்கேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவன் வந்து என்கிட்ட கூப்பிட்டு இருந்தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ராடில் இருந்தாங்க. ஸோ ஓகே நான் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம வந்து டோஃபல் ஜிஆர்இ முடிச்சுட்டு அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் பார்ப்போம், அங்கேயாவது த கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைடுன்னு சொல்கிற மாதிரி அங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி. இந்த டிசிஷன் எடுக்கிறப்ப எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ தட்ஸ் வை. ஸோ அந்த கோவிட் டைம் எக்ஸாக்டாக. ஸோ நான் அந்த நவம்பர் வந்து 2019 நவம்பர் எக்ஸாக்டாக நான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு ஓகே எல்லாம் செட் அப்படின்னு இருக்கும்போது நான் யூஎஸில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கும் போது டக்குன்னு கோவிட் வந்து இறங்கிருச்சு. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க நீ வந்து இதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டடீஸ் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே சரி டிஸ்டன்ஸ் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், நானும் என் அண்ணனும் சேர்ந்து. ஐ co-founded an organization, அதுவும் இருந்துச்சு. தென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் ஆல்சோ, அது பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே லைக் லிட்டரலாக எல்லாமே ட்ரை பண்ணிருந்தேன். அண்ட் அப்போ தான் அட் தட் பாயிண்ட் இன் டைம் யூடியூப்ல ஐ வாஸ் ஃபாலோயிங் ஒன் ஃபேமஸ் யூடியூபர் அண்ட் அவர் வந்து ஹி டோல்ட் மீ அபவுட் ஸ்கேலர். ஸோ அங்கேருந்து ஸ்கேலர் பற்றி பார்த்தேன். வீடியோவா? உங்கள் வீடியோவில் வாரிக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவர் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். லைக் அன்சுமனோட ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ லைக் ஐ கூகுள்ட் லாட் அபவுட் அன்சுமன். ஸோ அவரை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இட் வாஸ் அ வெரி குட் லைக் அவர்கிட்டே ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சு, ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ அவர் வந்து ஹீ ஸ்டார்டட் ஆர்கனைசேஷன் நினைக்கும் போது ஓகே வை நாட் கிவ் திஸ் ஆல்சோ ட்ரை, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம் இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான் ஸ்கேலர். ஸோ நான் ஸ்கேலர் கோர்ஸில் 4 months போயிட்டு இருக்கும்போதே ஐ காட் லைக் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படின்னா லைக் ஸ்கேலர் டீம்லேருந்தே வந்து தே ஆஸ்க் மீ டு அப்ளை ஃபார் 7 different companies. 7 different companiesல இன்டர்வியூ கொடுத்துட்டு ஐ காட் செலக்டட் இன் 5. ஸோ அந்த 5ல் வந்து 6 Sense வாஸ் ஒன் அமங் தெம். அண்ட் அப்படி தான் நான் வந்து 6 Sense ஜாயின் பண்ணேன். இப்போ ஓகே ஆக்சுவலாக எனக்கும் உங்களுக்கு வந்து கிரைசிஸ் வந்துச்சு 2.5 வருஷத்தில் வந்துச்சு. நானும் ஜிஆர்இலாம் கொடுத்துருக்கேன், நானும் அப்ராட் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் போல. 6 Senseல நீங்கள் எப்படி இன்டர்வியூலாம் கிராக் பண்ணுங்க, எப்படி ஜாயின் பண்ணுங்க, அந்த ப்ராசஸ்லாம் நான் கேட்கணும். பட் அதுக்கு முன்னாடி அஸ்வின் கிட்ட ரொம்ப நான் கேட்கணும்னு சொன்னல, மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ப்ராக்டிஸ் நிறைய இருந்துச்சு. லைக் நான் வந்து நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். லைக் இனிஷியலி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிராக் மெனி ஆஃப் த கம்பெனிஸ், பட் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டர்வியூ வித் அட்லீஸ்ட் 30+ companies. 30 companies எவ்வளோ நாளில்? இட்ஸ் ஓவர் 4+ months. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூ முடிச்ச அப்புறம் லைக் அந்த ரிஜெக்ஷன் மெயில் வரும், வில் கெட் த ஃபீட்பேக், வில் அனலைஸ் தட், அது திருப்பி அந்த கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டு ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ரிஜெக்ஷன், ஒரு 10 ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அது உங்களுக்கு அது ஈஸியாக. பட் இதெல்லாமே எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்கேலர் கோர்ஸ்? 6 monthsக்கு அப்புறம். 6 months. நான் டிஎஸ்சி முடிச்சுட்டு தான் நான் பண்ணணும்னு லைக் ஐ வாஸ் வெரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். டிஎஸ்சியை முடிச்சுட்டு தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் டிஎஸ்சியை முடிச்சுட்டு தான் ஐ ஸ்டார்டட் இன்டர்வியூஸ். ஸோ அது போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் மெயிலெலாம் போட்டு எந்தெந்த ரவுட் கிளியர் பண்ணியிருக்கேன், கொஷின்ஸ்லாம் இருக்கும், அந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சு, பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் ஈஸியாக எந்தெந்த இன்டர்வியூஸ்லாம் முன்னாடி ஃபெயில் ஆகணும் அந்த மாதிரி கொஷின்ஸ், அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நான் ஈஸியாக கிராஸ் பண்ண ஆரம்பித்தேன் அடுத்தடுத்த கம்பெனிஸில். அங்கேயும் போய்ட்டு எங்கன்னா ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகுவேன். பட் ஆஃப்டர் 15 it was easy. After 15 companies it was very easy because it was literally cakewalk. 30 interviewsனா 30லேயுமே நீங்கள் கிராக் பண்ணலையா? இல்லை like I cracked around 6 offers. Okay. But you are not happy with the offer, yeah. Okay. So அப்படி போயிட்டு இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் லைக் ஃபைனல் லேப்ஸில் தான் மைக்ரோசாஃப்ட் நடந்துச்சு. ஸோ அந்த இது கிளியர் பண்ணது, அந்த 30 இன்டர்வியூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மேட் இட் ஈஸி. பட் இட் வாஸ் ஃபஸ்ட்டே இது பண்ணியிருந்தா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். லைக் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்பையும் நான் ஸ்கேலர் ஹெல்ப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி இப்போ இது லேக் பண்ணுறாரு, லைக் அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் கிளியரிங் இட்.
நைஸ். 30 இன்டர்வியூஸ் 30+ அது எக்ஸாக்டாக கவுண்ட் வந்து அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட். மேபி மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு செகண்ட் கம்பெனி அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன். ஹானஸ்ட்லி கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன். ரைட். ஸோ அவங்க அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பயங்கரமாக. ஸோ பிஃபோர் இந்த மாதிரி நான் பெரிய கம்பெனிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், லைக் பிஃபோர் ஸ்கேலர். ஸோ அப்போலாம் லைக் ஐ ட்ரை டு டேக் அப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்ச் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ லிட்டரலி 10 days கூட என்னால் கிராஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். பட் என்னால் அந்த ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண முடியல. அண்ட் அது ஒரு 10 நாள் 5 நாளில் ஐ வில் லூஸ் ட்ராக் ஆஃப் இட். ஸோ அதனால தான் லைக் ஐ வாண்டட் டு டேக் அப் அ பெய்ட் கோர்ஸ். மெயின் திங் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது வந்துட்டு இந்த ஸ்கேலர் கரிக்குலம். லைக் யூனோ நான் என்னென்னலாம் தனித்தனியாக தேடி படிச்சுட்டு இருந்தேனோ தி ஆட் இட் ஆர்கனைஸ்ட் இன் அ சிங்கிள் பிளேஸ். ஸோ அது ரொம்ப என்னை ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால் ஐ டிசைடட், ஸோ யூனோ திஸ் இஸ் த டைம் ஐ ஷுட் டேக் திஸ். அதுக்கப்புறம் லைக் அந்த ஸ்கேலர் எனக்கே தெரியும், லைக் பிஃபோர் ஐ வாஸ் பிளைன்லி ட்ரைங் டு சால்வ் அ ப்ராப்ளம், பட் நவ் ஐ ஹாவ் கிளியர் பேசிக்ஸ் இன் மை ஹேண்ட். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிச்சு. இனிஷியலி ஹேட் ஸ்ட்ரகிள்ஸ், பட் யூனோ தே ஹாவ் தர் TAs அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணவே. லைக் ஐ வாஸ் ஈஸிலி, I don't have any blockers that time. So that's the reason I was able to cross, you know, even more than 100 days of codings. So that was helpful from Scale. நைஸ். இவங்ககிட்ட இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. பட் தீரஜ், உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ், சிக்ஸ் சென்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். மைக்ரோசாஃப்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும், சிக்ஸ் சென்ஸ் பற்றி எனக்கே தெரியாது. ஸோ சிக்ஸ் சென்ஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி சொல்லணும்னா we had like 4 rounds of interview. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாஸ் பேசிக்லி வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். செகண்ட் ரவுண்ட் இதே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க. லாஸ்ட் ரவுண்ட் வாஸ் HR. அது எல்லாமே முடிக்கிறதுக்கு வந்து DSA, ALGO அண்ட் உங்களுக்கு வந்து லிட்டில் பிட் ஆஃப் LLD, HLD தெரிய வேண்டியது இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு கேட்பாங்க, அதுவும் நீங்கள் சொல்லணும். அது இல்லாமல் they will also have some behavioral questions. So இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க, and all of the other behavioral questions was also part of HR interview. இதுதான் basic template of any other organization தான் இந்த இன்டர்வியூவில். ஒன் திங் தட் ஐ லைக் திஸ், அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களே we know how they interact with you. ஸோ அவங்களே கொஞ்சம் ஜோவியலாக, they were helpful whenever I got stuck. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹார்ட் கொஸ்டின் இருந்துச்சு. அந்த ஹார்ட் கொஸ்டினுக்கு வந்து I needed a little bit of trigger. ஸோ எனக்கு அந்த இன்டர்வியூ ப்ராசஸே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களே சொன்னாங்க, ஓகே ஐ நோ யூர் ஸ்டக் ஹியர், நான் வந்து இந்த ஒரே ஒரு ஹிண்ட் தரேன், நீ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்ப்போம்னு சொல்லி அவங்க ஹிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சு. ஓகே. ஸோ there was a very good interaction. அது இன்டர்வியூ மாதிரியே இல்லை, இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிக்ஸ் சென்ஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் இதுதான். 4 months இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளோ நாளில் சிக்ஸ் சென்ஸில் ஜாயின் பண்ணுங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளோ 7 இன்டர்வியூஸ் கொடுத்தீங்களா? நான் 7 இன்டர்வியூஸ் டோட்டலாக கொடுத்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் வந்ததா இல்லை 5 கம்பெனிஸில் எனக்கு இதுக்கு முன்னாடி ஆஃபர் வந்துருந்துச்சு. ஓகே. ஸோ அது எல்லாத்தோட எனக்கு வந்து சிக்ஸ் சென்ஸ் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எனக்கு சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லைக் ஸ்டார்ட் அப்பில் ஒன் மோர் குட் திங் இஸ் யூ கெட் அன் ESOP. ஸோ அதோட லைக் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ESOPோட இதுவே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷார்க் டேங்க் இந்தியான்னு ஒரு ஷோ வந்துச்சுல. ஸோ ஹவு மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ஸ் ESOP பிளேஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ காட் அ வெரி குட் ESOP package also over there. So அதனால வந்து I chose Six Sense over the rest 5. And what do they do? So Six Sense வந்து is actually a B2B sales and marketing support company தான். So we provide artificial intelligence solutions for both marketing and sales team by giving them what are the leads, who are the leads they should target and all of it. So it's a B2B company. Okay. I work as a software engineer 3 and startup பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா I joined in as a web developer நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5-6 டெக் ஸ்டாக் மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் டேட்டாவில் வந்து ஹடூப் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருந்தேன், PySpark கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருந்தேன். ஓகே. அதை முடிச்சுட்டு ஹைவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருந்தேன், Prestoவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ Djangoவில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ த டெக் ஸ்டாக் வெரிஸ் அ லாட். ஏன்னா எங்களுக்கு வந்து 1 petabyte ஆஃப் டேட்டா எவ்ரி டே கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாவை எப்படி நாங்கள் கிளியர் பண்ணுறோம், அதில் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரைமரிலி. ஸோ எல்லா ரோல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அவள் இப்போதைக்கு எல்லா ரோலையும் இது 3 மாதத்துல இவ்வளோ ரோல், இன்னும் எவ்வளோ ரோல் வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே ஓகே. எக்ஸைட்டாக இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குல்ல டைனமிக்ஸ். அது ப்ரைமரி எக்ஸைட்மெண்ட்டுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியுதுங்க. ஸோ ஸ்டார்ட் அப்லன்னும் போது ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும்போது யூ கெட் டு லேர்ன் அ லாட். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் கல்ச்சரே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ எங்களோட மேனேஜர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க. ஸோ லிட்ரலாக எவ்வளோ சில்லாக இருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து பேர் சொல்லி கூடாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நிக் நேம் இருக்கும். ஸோ சூடோன்னு ஒருத்தர் பேர் இருக்குது. ஸோ அவர்லாம் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அவர் கூட. ஸோ இட்ஸ் லைக் அ வெரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தட் வி ஹேவ் இன் திஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் பீப்புள் ஆர் வெரி குட். ஸோ அதான் அந்த மெயின் ரீசன் ரொம்ப பிடிச்சிருக்கு. லேர்னிங் ப்ளஸ் என்வரான்மெண்ட். லேர்னிங் ரொம்ப அதிகம் அண்ட் என்வரான்மெண்ட் இஸ் அமேசிங். ஸோ தீரஜ், நீங்கள் வந்து இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்றதுக்காக தான் அப்ஸ்கில் பண்ணீங்க. அதில் ஒரு லிமிட்டடான நாலேஜ் தான் கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 7 டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க.
அது வித்தின் 3 monthsல எப்படி அந்த ஒரு ஸ்கில்லை வச்சு இவ்வளோ உங்களால் மேட்ச் பண்ண முடியும்? இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை ஈஸியாக இருக்கா? How are you able to do it? கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் வாட் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஸ்டார்ட் அப் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது அண்ட் த டூல்ஸ் தட் ஐ மென்ஷன்ட் ஆர் ஸ்பெசிஃபிக்லி பில்ட் ஆன் டாப் ஆஃப் பேசிக்ஸ் தான். ஸோ நான் அப்ஸ்கில் பண்ணும்போது வாட் ஐ வாஸ் வெரி வெரி மச் சின்சியர் அபவுட் வாஸ் ஐ ஷுட் லேர்ன் பேசிக்ஸ் வெரி வெல். ஸோ எனக்கு வந்து ப்ராப்பராக எப்படி வந்து ஒரு கோடு எழுதணும், ஹவு டு ஆப்டிமைஸ் அ கோட், ஹவு கேன் ஐ ஆக்சுவலி மேக் ஷுர் தட் த கோட் இஸ் ஆஸ் ஆப்டிமைஸ்ட் அஸ் பாசிபிள். அதுவும் இல்லாமல் மெமரியில் மட்டும் இல்லாமல் ஹவு மச் ஆஃப் அ ரன் டைமும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். அண்ட் யூ அப்ளை த சேம் பேசிக்ஸ் நீங்கள் வந்து இந்த டூல்ஸில் அப்ளை பண்ணும்போது யூ நோ ஓகே algorithms would not change, the tools might vary. So இதே மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து I'm able to adapt to a lot of different tools very easily. And one good thing about working in a startup is you get to learn a lot of tech stack. So இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என் டீம்மேட்ஸ் இன்னும் ஒரு நிறைய டூல்ஸில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ரியலி குட் திங். அண்ட் இஃப் யூ ஹாவ் யுவர் பேசிக் ஸ்ட்ரெயிட் எவ்ரிதிங் இஸ் ஈஸி ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ அதனால தான் வந்து ஐ கெஸ் இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ able to develop இன்னொரு software as well as handling data. ஆமாம் கரெக்ட். ஸோ அதனால தான் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இட் ஆல் கம்ஸ் டர்ம்ஸ் டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ அதுதான் லைக் நான் ஃபீல் பண்ணுற டிஃப்ரென்ஸும் அதான் இது பண்ணுறேன். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீவியஸ் கம்பெனிஸில் ஐ வாஸ் டூயிங் கோடிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், பட் ஐ டென்ட் ஃபோக்கஸ் ஆன் மச் அபவுட் making it exactly optimized or something like that. So adanal da like it is important in big MNC. So you need to learn the basics right, so that you can do those things. So adu or important factor na difference ah paakra or important factor adu. So like instead of doing things fast, you take time and doing things perfectly right. That's really important. So make it better optimized and all those things. So adu or big difference I see between this change. Adding to what Ashwin told, so நான் டெல்லில் இருக்கும்போது யூஸ்வலாக என்ன இருக்குன்னா யூ ரைட் யோர் கோட் புல் ரிக்வெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ புல் ரிக்வெஸ்ட்னு என்னென்னா நீங்கள் எழுந்த கூட உங்களோட சீனியர் வந்து செக் பண்ணும். ஸோ நான் டெல்லில் இருக்கும்போது எவ்ரி டைம் ஐ கிரியேட்டட் அ புல் ரிக்வெஸ்ட் அது ஈஸியாக மர்ஜ் ஆயிரும் என்னோட கோட் கூட, ஒரு கமெண்ட் கூட வராது. அதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து 6 cents ஒரு கோடு எழுதிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 18 comments வந்துருந்துச்சு. அது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் தேர்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் தட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஒர்க் ஃப்ரம் அ ட்ரெடிஷ்னல் கம்பெனி அண்ட் ஆல்சோ அ ஸ்டார்ட் அப். ஸோ இதுவும் வந்து பிகாஸ் தே வாண்ட் ஆக்சுவலி give the most optimized solution in the production. So அதனால they're very much concerned about என்னோட ப்ரொடக்ஷன் கோட் வந்து இஸ் இட் மோர் ஆப்டிமைஸ். ஸோ அவங்க வந்து குவாலிட்டி ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதான் வந்து இஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த பேசிக்ஸ் எங்கேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் லேர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ். அதுவும் இல்லாமல் யூ ஷுட் ஆல்சோ நோ LLD HLD ஸ்பெசிஃபிக்காக. இதெல்லாம் வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா ஐ கெஸ் ஸ்கேலர் கரிக்குலம் வாஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் அதே மாதிரி சொல்கிறேன்னா இட் வாஸ் ஸ்ட்ரக்சர்ட். I know I am a person who learns well when there is a structure associated with something. So அவங்க பேசிக்ஸ்லேருந்து அரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி they went till dynamic programming for me, covering trees, graphs, even tries. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் பண்ணி they also gave important questions where you can learn a concept. So அந்த கரிக்குலம் இருந்ததுனால தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் பர்ஃபெக்ட்லி. இப்போ LLD HLD கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ ஆக்சுவலி ரைட் யோர் கோட் ஸோ தட் இட் ஃபாலோஸ் சர்டன் பிரின்சிபல்ஸ் லைக் ட்ரை பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுதா, சாலிட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுதா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிக்ஸ் இருந்ததுனால யூ கேன் ஆட் எனிதிங் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ scalar curriculum played a very major role in actually giving me the basics. Okay. Getting me accustomed to basics. So adding to what he said, so one more thing is like we were having some experience. Like நாங்கள் சின்ன சின்ன அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணியிருக்கோம். பட் எவ்ரி அப்ளிகேஷன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ். அன்டில் யூ நோ அபவுட் ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் யூ won't have that kind of visibility. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஸ்கில்லில் கிடைச்சது, வேர் ஐ got to know about how different application work in different scenarios and what and all the design patterns you need to learn, which design pattern will suit which kind of application. அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஐ வுட் சே. பிகாஸ் நம்ம படித்த நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வேறு ஒரு ரெக்யர்மெண்டல் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இட் won't work out. ஸோ யூ நீட் டு லேர்ன் ஹவு அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் தேவையான ஒரு ப்ராப்பர் கரிக்குலம் வேணும். ஸோ தட்ஸ் ஹவு த LLD is structured in Scalar. So that's very important lesson in Scalar I would say. இப்போ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஹை பேக்கேஜ். பட் இப்போ நீங்கள் அந்த ஒரு லெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ ஆப்வியஸாக எல்லாருக்கும் வர்ற மைண்டில் ஓகே மாஸ்டர்ஸ் அப்ராட் அதான் வரும். ஆமாம்.
அது பண்ணியிருந்தா இன்னும் நல்ல பேக்கேஜில் போயிருப்பீங்க, இன்னும் டெவலப் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை த பாத் தட் யூ டுக் ரைட் நவ் இஸ் பெட்டர் ஆர் விச் ஒன் டு யூ திங்க் இஸ் பெட்டர்? இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கொஸ்டின் ப்ரோ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைக் ஐ டோல்ட் யூ, எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாயிண்டில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஐ வாஸ் இன் தட் பாயிண்ட். அப்போ தான் வந்து லைக் ஐ ஒர்க் ஆன் எக்ஸல் அலாட். ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட் மாதிரி நான் போட்டுட்ருந்தேன். ஸோ வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் டூயிங் MBA, வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் டூயிங் மாஸ்டர்ஸ், வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் கோயிங் டு ஸ்டார்டிங் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜர்னி, அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த ப்ரோஸ் ஆஃப் ஜாயினிங் ஸ்கேலர், அதே மாதிரி கான்ஸ் லிஸ்ட்டும் போட்டுட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒன் திங் தட் ஸ்ட்ரைக்ஸ் மீ ஆஸ் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் இஸ் வாட் வுட் ஐ கெட் இஃப் ஐ கோ ஃபார் மாஸ்டர்ஸ். நான் மாஸ்டர்ஸ் போயிருந்தேன்னா வந்து ஐ எம் ஷுர் த பெஸ்ட் கேஸ் சினாரியோ வுட் ஹவ் பின் நான் வந்து ஐ வுட் மேட் அ லாட் ஆஃப் பியர் குரூப். எனக்கு வந்து நிறைய லைக் ஐ வுட் ஹவ் ஹேட் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ வுட் ஹவ் ஆல்சோ காட்டன் இன்டு அ ஜாப் விச் பேஸ் மீ இன் டாலர்ஸ். ஹவு டஸ் ஸ்கேலர் replicate all of this is நான் ஸ்கேலர் வந்ததுக்கப்புறமே I've met almost like 20 different people who are in different companies doing amazing work. So the peer group is already there. I would have never met Ashwin, I would have never met you if I was in abroad. அதுக்கப்புறம் வந்து peer group is sorted. And the second thing that I would say is நம்ம வந்து எல்லாரும் we think okay the package that we get in US is amazing. But honestly, purchase power parity, PPP no irukku. So my friend who's over there, he's like, "Bacha, if you get 50 lakhs per annum, don't even consider moving to abroad because the grass is always greener on the other side." அவன் என்ன சொல்லுவானா, நீ வீட்டில் யாரையுமே பார்க்க முடியாது, 1 year once தான் வர முடியும். You don't get good food. ஒரு ஃபுட் ஈஸ் எனக்கு வந்து ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ summer குளிராங்க, I cannot tolerate cold. So there's a lot of disadvantages on the other side. So பர்ச்சேஸ் பவர் பார்ட்டி பார்க்குறதுல பியர் குரூப் எனக்கு இங்கே ஏற்கனவே கிடச்சிருச்சு. ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஏர்ன். அண்ட் ஆல்சோ த தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ கெட் டு ஆக்சுவலி ஸ்டே வித் யுவர் ஃபேமிலி. நான் வந்து இப்போ ரிமோட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட என்னோடய டாக்ஸ் இருக்குது, ஒரு 4 நாய் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அவங்க கூட இருக்கேன். I'm living with my parents. I can visit my grandparents whenever I want. I can visit my uncle, aunt who are just opposite to us. So and it's wonderful. Also getting the same pay. I'm getting a similar pay. Initially, I also thought, okay, masters is the heaven that anybody could land up in. ஆனால் இப்போ ஸ்கேலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the same 3 things apply. So நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் my peer group has actually increased a lot. I got like 20 different people who are really working closely with me, who are in different organizations altogether, like ranging from Microsoft, Ashwin Microsoft இருக்காங்க, Amazon, Google. There's a lot of people who are working in a different startup altogether. So peer group கிடச்சிட்டாங்க. And the second thing, purchase power parity, I'm getting a really good pay staying in India. And purchase power parity பார்க்கும்போது I'm happy with what I'm earning at this point in time. And also the third different thing is I'm also working with US people, so I get to learn a lot. அவங்க என்ன டெக்னாலஜி அங்கே யூஸ் பண்ணுறாங்களோ we are implementing the technology. So because it's a startup, அவங்க டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் லைக் இன் அ மினிட்ஸ் டைம் தே சேஞ்ச் த டெக்னாலஜி. லைக் ஓகே எனக்கு ஏர் ஃப்ளோ இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக கொண்டு வருவாங்க. we should immediately adapt to it. So that kind of pace which you get in US is exactly the same when you work in a startup over here. And with Scalar also you get different other opportunities. Like எனக்கு ஒரு mentor இருந்தாங்க ஸ்கேலரில். He was working in Samsung earlier and he moved to Microsoft. Every week we connect. அவர் கூட நான் இப்போ வாட்ஸ்அப்பில் கனெக்டடாக தான் இருக்கேன். ஸோ I could actually ask him questions. Literally என்னோட அண்ணா மாதிரி I treat him. I'm like, bro, I'm stuck here. What exactly would you say? So my mentorship is something that is amazing in Scalar. And நம்ம கரிக்குலம் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். So how good the curriculum covers the basics. And இதெல்லாம் விட I think the most important thing that I believe is you can study from your home, in the comfort of your home. So what better thing would you get? So அதனால தான் Scalar. Yeah. So I'll add some points here. The main reason I chose Scalar is different from what he did because எனக்கு மாஸ்டர் ஆம்பிஷன் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஐ வாண்டட் டு டூ குட் அட் வாட் ஐம் டூயிங். ஸோ எதனாவது பண்ணணும், எதனாவது படிக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. நானே செல்ஃபாக படிக்கணும்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் பண்ணல. ப்ராப்பராக ஸ்கில் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு. யுடமி கோர்சஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் அதில் எத்தனை கோர்சஸ் 10% 20% கூட கிராஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஐ வாஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ ஒரு ப்ராப்பராக பெய்ட் கோர்ஸ் எடுக்கணும்னு வந்து அந்த கரிக்குலம் இம்ப்ரெஸ் பண்ணதான் ஸ்கில்லை ஸ்டார்ட் பண்ணேன். பட் உள்ளே வந்தப்பறம் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. என்னென்னா அவர் சொன்ன மாதிரி பியர்ஸ் when you meet people from Google, Microsoft, Amazon எல்லோரும் பார்க்கும்போது உங்களுக்கு you will understand like you know why they are அங்கே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அவங்க என்ன மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக எனி பீப்புள் கிட்ட பேசலாம். அந்த ஸ்லாக் சேனல் இருக்கும். ஸோ எந்த பர்சன் கிட்ட வேணாலும் நீங்கள் பேசலாம், டவுட் இருந்தால் கேட்கலாம். அண்ட் there will be AMA செஷன்ஸ். நீங்கள் என்ன டவுட்ஸ் லைக்
இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வெரி குட் திங். ஒன் மோர் திங் இஸ் பிளேஸ்மெண்ட் திங். பிளேஸ்மெண்ட் சொல்ல மாட்டேன், பிகாஸ் தே ஆர் நாட் அட்வர்டைஸ், ஐ மீன் எனக்கு எப்படி சொல்ல தெரியல, தே ஆர் நாட் அட்வர்டைசிங் இட் அஸ் பிளேஸ்மெண்ட், பட் யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் through Scalar and through the peer community you already have. So like literally you have like you can get any interview calls from any company you want. So because you have every person working in those companies in that group. So உங்களுக்கு அது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லைக் கல்ச்சர் எப்படி நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் குட் திங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் மை மென்டர் இஸ் ஆன் Amazon. ஸோ அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு, லைக் வாட் அபவுட் தி திங்ஸ் வி ஒர்க், எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், லைக் ஹவு குட் கோட் யூ ஷுட் ஹாவ். லிட்டரலி நம்ம கோடை காமிச்சு நம்ம ஒரு சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கோடு காமிச்சு இது கரெக்டாக நான் இது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யூ வில் கிவ் இஸ் இன்புட்ஸ். ஸோ வில் கனெக்டட் ஓவர் வாட்ஸ்அப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு இது வெளியில் கிடைக்காது ஆப்வியஸ்லி. லைக் தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஐ வுட் சே. ஓகே, எனக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது லைக் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லும்போது கம்யூனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு சேனல் இருக்குது ஸ்லாக்ல, அதாவது ஸ்கேலர் ஸ்லாக்ல. எவ்ரிடே அட்லீஸ்ட் 10 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கம்யூனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுலேருந்தே வரும். ஸோ யூ வுட் பி லைக் ஓகே இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னது, and you can actually interact with the person who's working in that organization and who also knows you are skilled because நீங்களும் ஸ்கேலர்ல இருந்தா இருக்கீங்க. ஸோ he can actually know okay இவங்க ஜென்யூனாக தான் வராங்கன்ற மாதிரி தெரிஞ்சு. ஸோ you can connect with them, you can ask them okay இந்த கம்பெனி எப்படி இருக்குது, what kind of work would I do. So every information would be available to you and you can actually proceed further with it. So the peer group is actually amazing. ஏன்னா எல்லாரும் ஒரே சேனலில் இருக்கிற மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஈவன் மாஸ்டர்ஸ் போயிருந்தாலும் ஒரு காலேஜில் இருக்கிற எல்லாரும் ஒரே சேனலில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருப்பாங்களா. எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆன ஒரு பர்சன்ட் வந்து லைக் when you have this peer community and they are also trying to upskill themselves, you get a motivation actually. Like if some person is having 150 days code streak that they are doing something, if you are at 100 you would definitely want to do some stretch, right? That's what happened to me. Like I was seeing a lot of person doing 100 days coding challenge and all those things. It was you have at least 100 people doing that in நம்மளே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ நம்மளும் அந்த மாதிரி போனோம், அந்த 200 days அந்த மாதிரி சேலஞ்ச் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கும். லைக் அந்த டேலண்ட் நம்மளை சுற்றி எப்பயுமே லைக் we can see always like this person did something, this person joined here. ஸோ அது ஒரு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷனாக இருந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து உங்களோட கிளாஸோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ பிஆர்பின்னு ஒரு ஆக்சுவல் டெர்மினாலஜி இருக்குது, ப்ராப்ளம் சால்விங், பிஎஸ்பி ப்ராப்ளம் சால்விங் பர்சன்டேஜ். ஸோ கிளாஸ் முடித்த உடனே there will be 5 different people who will solve all questions which is in assignment and homework. நீங்கள் அடுத்த நாள் உள்ள லாகின் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சோம்பேறியாக இருக்கோட உங்களுக்கு தெரியும். நம்ம அது ஓகே பியர்ஸ் இவ்வளோ பண்ணும்போது யூ ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் சம்திங்ன்ற மாதிரி உங்களுக்கு. ஸோ அந்த பியர்ஸ் புஷ் யூ ஃபார்வர்ட். ஸோ அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாமே ஓகே, நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா 9 hours 10 hours அதுலேயே போயிடும். இருக்கிறதே 24 hours தான். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஏன்னா யூஸ்வலாக இப்போ ஐடினாலே ப்ரெஷராக இருக்கும், ஒர்க்கே ரொம்ப நேரம் இருக்குது, ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்குன்னு தான் கம்ப்ளைண்டே பண்ணுறது. பட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக படிக்கணுன்றப்போ ஹவு வை ஏபிள் டு டூ இட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பண்ண முடிஞ்சிச்சு? நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். லைக் சிம்பிள் லைனாக தான் இருக்கும், அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, மேபி கிரிஞ்சாக கூட இருக்கும். ஆனால் இட்ஸ் ரியலி ட்ரூ. 6 months ஆஃப் ஹார்ட் ஒர்க் புட் யூ 5 years ahead in life. ட்ரூத் அவ்வளோதான். லைக் எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் ஐ ஹேவ் அனதர் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் மை ஒய்ஃப் இஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஸோ அந்த இதுவும் எனக்கு இருந்துச்சு. ஸோ லைக் லிட்டரலாக அவங்க தூங்கின அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த கிளாஸஸ் நைட்டில் இருக்கும். ஸோ தட்ஸ் வெரி பெனிஃபிட். தட்ஸ் ரியலி பெனிஃபிட். என்னென்னா லைக் ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு லைக் ரெகுலர் பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தென் நைட் 9:30 அந்த மாதிரி வி ஹாவ் அவர் கிளாஸஸ். ஸோ தட் இஸ் ரியலி இட்ஸ் கன்வீனியன்ட். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ பட் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து லைக் இஃப் யூ ஹாவ் சம் மோட்டோ ரைட், அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் it will be challenging but it will be worth it. So at least for the next 20 years and பார்க்குறப்போ 6 months of hard work is worth it. எனக்கு வந்து because I was just working, Ashwin probably the responsibilities are much higher. நான் வந்து I wanted to do something like if you think about entrepreneurship, உங்களுக்கு வந்து it's not always 4 hours, it's always 40 hours. So நான் ஜிஆர்இக்கு படிக்கணும்னாலும் I should actually sit down and then commit myself to studying new different words. நான் வந்து குவாண்ட்டும் படிக்கணும், நான் வந்து இங்கிலீஷும் படிக்கணும். So anything that I wanted to achieve required 3 to 4 hours of constant vigil. And Scalarla வந்து the classes would be there only for 3 days and the rest of the 4 days in the week was actually for you to study.
ஸோ நான் அந்த 3 days கிளாஸஸை முடிச்சுட்டு ஐ வுட் ஜஸ்ட் சிட் ஃபார் 2 hours in a day, which is in the night. ஏன்னா எங்கள் வீட்லேயும் வந்து they were like people once after they sleep, அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்து it will be silent and I would study. ஸோ எனக்கு எந்த பொசிஷனில் நீங்கள் போகணுன்னாலும் யூ ஷுட் ஆக்சுவலி ஒர்க் ஆன் சம்திங். ஸோ நீங்கள் ஜிஆர்இ நீங்கள் மாஸ்டர்ஸ் போகணுன்னாலும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், கேட்டுக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸ்கேலர் ஆல்சோ ரிக்வயர்ஸ் யூ டு டூ த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ 2 hours a day is much, like it's more than enough if you ask me to complete all of the problems that you have in Scalar and also to follow up with any of the other questions that you have. So 2 hours a day is very less to, like ரொம்ப கம்மி தான் கேட்குறது. ஓகே, மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுங்க, யூ வாண்ட் அப் ஸ்கில், ஸோ ஸ்கேலர் கோர்ஸ் எடுத்தீங்க. பட் நிறைய பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருவாங்க, சில பேர் நான் டெக்னிக்கல் சாரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஆல்ரெடி இதில் தான் இருந்தீங்க. பட் இதை தாண்டி நிறைய கேசஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கும், சில பேர் கரியர் கேப் இருக்கும், சில பேர் சுத்தமாக பேக்ரவுண்டே இருக்காது, பட் தே வாண்ட் டு கெட் இன் டு ஐடி. இது மாதிரி எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. பட் அவங்களுக்குலாம் உண்மையிலே ஸ்கேலர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான். லைக் பட் ஐ வுட் ஸ்ட்ரெச் ஆன் ஒன் மோர் பாயிண்ட் அபவுட் ஸ்கேலர் ஃபேர் ப்ளே. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி கேசஸில் வேர் ரெஸ்யூம் வில் நாட் கெட் ஃபில்டர், ரைட்? ஸோ அந்த இடத்துல ஸ்கேலர் ஃபேர் ப்ளேன்னு ஒரு தனி இதுவே இருக்குது. லைக் தட் வில் ஹெல்ப் தெம் யூனோ ஹூ இஸ் ஹேவிங் கரியர் பிரேக்ஸ், லைக் மெட்டர்னிட்டி பீப்புள் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் டு கெட் இன் டு யூனோ குட் கம்பெனிஸ். பிகாஸ் எப்படி எனக்கு புரிய வைக்கிறது இல்லை, பட் அட் த எண்ட் இட் ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ், ரைட்? யூனோ Scalar is focusing on getting that skills assured. That's it. I like the same thought. I second to that, your order. Basically on the I guess anybody who wants to learn the basics and anybody who likes structured things, anybody who would actually appreciate someone who is working in the technology background to come and teach them, anybody who requires a mentor, anybody who would say okay எனக்கு placement கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, Scalar is a very good place. So all 5 things are covered. So one last question which is very 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 important. உங்களோட இப்போ கரண்ட்டாக ஒரு பேக்கேஜ் எக்ஸாக்டாக சொல்ல வேணாம், பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ உங்களோட சேலரி ரேஞ்ச் கூட சொன்னால் ஓகே. அது போக இப்போ உங்களோட பியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, முடிச்சுட்டு அவங்க என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிராஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே மணி மேட்டர்ஸ். யா கம்ப்ளீட்லி. ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் தேர் இஸ் 100% ஹைக் ஈஸிலி. ஸோ இஃப் யூ ask for everybody, எனக்கு தெரிஞ்ச கேபிஎம்ஜின்னு ஒரு ரிப்போர்ட் கூட இஸ் அவுட் சைட் ஃபார் எனிபடி டு ஆக்சுவலி நோட்டிஸ். அதில் கூட போட்டிருந்தாங்க தி ஆவரேஜ் சேலரி ஆஃப் எனி ஸ்கேலர் மெம்பர் இஸ் 21.6 lakhs. ஸோ விச் இஸ் நாட் பேட் அட் ஆல். And 93% of people who are joining Scalar are getting placed. So 93.5 even. So they are getting placed. So it's wonderful. எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் இந்த அளவுக்கு எங்கேயும் நான் பார்க்கல. ஸோ என் காலேஜ்லேயும் அந்த அளவுக்கு நம்பர் இல்லை. ஸோ காலேஜ் சிம்பிளி சே 100% பிளேஸ்மெண்ட். ஆனால் உண்மை தெரியாது. No idea where they place. Yeah. So அதான். So this is actually the stats that are available online. So for anybody to actually check. Wonderful. Congratulations. Thank you. Package-ன்றதை விட like it helped me to get into my dream company. But still it's money-wise it's around 3x of what I'm getting before. So it's like I forgot the money fact. 300%. It's actually percentage-wise it's 200%. When we say hike, it's 200% hike. When we say multiply, it's 3x. Everyone knows about Microsoft for sure. Yeah, it was like it was the feeling that I got into dream that matters more for me. Yeah, okay. I got into Microsoft after getting lesser package from the counter offer. So counter offer is from Techia and like they paid more than Microsoft, but I'm ready to work for Microsoft. Okay. So that's next year hike la ungalku irundha mari. Thank you so much for watching. I hope in the video la nariya insights kadichirukku nenikiren. adula oru mukkiyamaana insights which is very very obvious. நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணால் போதும். திஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த வேர்ல்ட். நம்மளோட வேலை ஸ்கில்லை டெவலப் பண்ண போகிறோம். அண்ட் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஸ் பண்ணால் கூட போதும், நம்மளோட க்ரோத் மேசிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அஸ்வின் கூடயும் தீரஜ் கூடயும் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அவங்களோட லேர்னிங் ப்ராசஸை தெரிஞ்சுக்கணும், இல்லை ஸ்கேலர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா யூ கேன் directly connect with them. Okay, see you next time. Bye bye. Do what you love and stay happy. We have very limited time. Rahul.